வளர்ந்து வர காலகட்டத்தில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை சந்திச்சாரு. அதுலேருந்து சினிமாலேருந்தே ஒதுங்கி போகிற மாதிரி ஒரு தகவலாக இருந்தது. இரவு 10 மணி காரில் கிளம்புறாங்க. ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி கார் ஒரு 20-25 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு. நைட்டில் 11-11:30 மணிக்கு இப்படி வண்டி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சட்டார்னு ஒரு கல் வந்து ஜனகராஜுடைய கன்னத்தில் வந்து இங்கே அடிச்சிருக்கு, காது கிட்ட அடிச்சிருக்கு. அப்படியே வந்து அம்மானு கத்துறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தம் சார். திடீர்னு ஜனகராஜ் வந்து முழிச்சு பார்த்துருக்காரு. முழிச்சு பார்த்தா ஒரு நர்ஸு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, சரி ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, மூக்கில் டியூப் அதெல்லாம் போட்டுருக்குன்னு, கண்ணாடியை மட்டும் எந்திரிச்சு பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாடியை மட்டும் எந்திரிச்சு பார்த்துறாதீங்க அப்படின்னோடனே இவருக்கு படார்னு மனசுக்குள்ள வந்து கண்ணாடியை மட்டும் எந்திரிச்சு பார்த்துறாதீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்ஸ் அப்படி நகர்ந்து போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூப் எல்லாம் மெதுவாக மூக்கில் வந்து பிடிங்கிட்டு எங்கேயாவது கண்ணாடி இருக்கா அப்படி இப்படின்னு அங்கே இங்கே தேடிட்டு போயிருக்காரு. அங்கே இந்த பாத்ரூமில் வந்து ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி கிட்ட போய் அவருடைய முகத்தை பார்த்துருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் கமிட் ஆனது, நிறைய படங்கள் கமிட் ஆனது எல்லாமே ஜனகராஜை விட்டு கையை விட்டு போயிடுச்சுன்னே வந்து சினிமா அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வருத்தமாக இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருக்காரு. வந்து பாரதிராஜா உங்களை கூப்பிட்டு வர சொன்னார், கார் வந்துருக்கு வாங்க அப்படின்னோடனே பாரதிராஜா சார் ஆஃபீஸ் போயிருக்காரு. பார்த்துட்டு எப்படா இருக்க, நம்ம உடம்பு இல்லைன்னு சொன்னாங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு. நல்லா இருக்கு சார், அதெல்லாம் ஏன்டா கவலைப்படுற, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, நடிகிறியா அப்படின்னு கேட்டேன். சார் என்ன சார் சொல்றீங்க, நான் அதுக்கு தான் சார் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், மறுபடியும் ஒரு வாய்ப்பு வராதான்னு தான் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதிராஜா வந்து மறுபடியும் ஜனகராஜுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த விபத்துலேருந்து ஜனகராஜ் பொழைச்சதே பெரிய விஷயம் தான். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வலது கண் வந்து ஜனகராஜ் கொஞ்சம் சிறுத்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பேசும்போது கூட ஒரு பக்கமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த வலது பக்கம் கொஞ்சம் இழுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபத்துனால வந்தது தான். இதுக்கு முன்னே இந்த விபத்துக்கு முன்னாடி ஜனகராஜ் நடித்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். இந்த விபத்துக்கு அப்புறம் ஜனகராஜ் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஒரு மாடுலேஷன்லாம் அதுவே வந்து ஜனகராஜுக்கு ப்ளஸ் ஆகும். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் யூனிக்கான நடிகர்கள் பட்டியல் எடுத்தால் அதில் வந்து நடிகர் ஜனகராஜ் அவர்கள் முக்கியமான இடத்த இருப்பார். அவர் வந்து தொடர்ச்சியாக நடிக்காமல் போனது பல வருடங்கள் ஆனாலுமே அவரை மாதிரி நடிக்கக்கூடிய ஆட்கள் வந்து யாருமே இன்னும் வரல அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு யாரும் வரல. குறிப்பாக 250 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. அவரை பற்றின வதந்தி பார்த்தீங்கன்னா ஒரு வருடங்களுக்கு முன்னாடி பெருசாக பேசப்பட்டது. அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு, பைத்தியம் ஆயிட்டாரு. அது சோசியல் மீடியாவிலேருந்து ஒதுங்கினாலே வந்து இந்த மாதிரிலாம் நிறைய வதந்திகள் பார்க்குறோம். இவர் மட்டும் இல்லை, பல நடிகர்களுக்கும் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஜனகராஜ் அவர்களோட கேரியர் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எதனால சார் இப்படி வதந்தி வந்தது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஜனகராஜ் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு காமெடி நடிகர். அவரை பற்றி பேசாமல் யாராலையும் காமெடி நடிகர்களை பற்றி பேசி கடந்து போக முடியாது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான நடிகர் தான் ஜனகராஜ். ஜனகராஜ் பார்த்தீங்கன்னா சினிமாலேருந்து ஒதுங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 96 படத்தில் வந்து அந்த ஸ்கூல் வாட்ச்மேனாக வந்து ஜனகராஜ் நடிச்சிருப்பார். அப்போவே ஜனகராஜை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, என்னடா ஜனகராஜ் மறுபடியும் நடிக்க வந்துட்டாரா அப்படின்னு. ஜனகராஜ் வந்து ஏதோ சில காரணங்கள்னால இப்போ வந்து சமீபத்தில் பெருசாக படங்கள் நடிக்கிறது இல்லை. ரொம்ப நாளாக வந்து ஜனகராஜ் படங்கள் நடிக்காமல் சைலண்ட்டாக ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வதந்திகள் வந்து ஜனகராஜை பற்றி கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அதாவது வந்து ஜனகராஜ் வந்து அமெரிக்காவில் வந்து இருக்காரு, அமெரிக்காவில் வந்து ஒரு மனநோயாளியாக இருக்காரு, அது மாதிரி தெருவாக அமெரிக்காவில் வந்து பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்காரு, ஜனகராஜ் வந்து இறந்து போயிட்டாரு, இப்படி நிறைய பலவிதமான வதந்திகள் வந்து ஜனகராஜை பற்றி அந்த நேரத்தில் வந்து யார் பரப்பி விட்டான்னு தெரில. சில விஷமிகள் வந்து ஜனகராஜை பற்றி ரொம்ப தப்பாக பரப்பி விட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தாத்தான்னு ஒரு படத்தை, ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து குறும்படத்தில் வந்து அவர் வந்து ஆட்டோ டிரைவராக நடிச்சிருப்பார் போல. அந்த ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, டிரைவர் ஆட்டோ ஓட்டுற ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த காக்கி ட்ரெஸ்ஸோட, அதை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் வந்து சென்னையில் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு, சோத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி நிறைய வதந்திகள் ஜனகராஜை பற்றி, ஏகப்பட்ட வதந்திகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் என்ன அப்படின்னா அவர் இறந்துட்டாருன்னே வந்து வதந்தி கிளப்பி விட்டாங்க. ஆனால் ஜனகராஜ் அவரே வந்து சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான பத்திரிகையில் பேட்டி கொடுக்கும்போது எல்லாமே வதந்தி, ஏன் இப்படி வந்து என்னை பற்றி வதந்தி பேசுகிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. பாஸ்போர்ட்டை எடுத்து காமிச்சிட்டார் இல்லையா? இல்லை அவர் அமெரிக்காவுக்கு போனதாகவும், எங்கேயோ நியூசிலாந்து போனதாகவும், ஆஸ்திரேலியா போனதாகவும், எல்லா பக்கமும் அவர் வந்து பைத்தியக்காரனா சுற்றிட்டு இருக்காரு, தெருவா சுற்றிட்டு இருக்காரு, வெளிநாட்டில் தெருவா சுற்றிட்டு இருக்காருன்ற மாதிரி பரப்பி விட்டாங்க. அவரே என்னன்னா பாஸ்போர்ட்டே எடுத்து அந்த பேட்டியில் காமிக்கிறாரு. பாருங்க, நான் வந்து எந்த
பெருசா அமெரிக்காவே நான் போனதே இல்லை, ஆனா அமெரிக்கால போய் நான் வந்து பைத்தியக்காரனா சுத்திட்டு இருக்கேன் அப்படின்லாம் வந்து வருந்தி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு, வருத்தம் தெரிவிச்சிருந்தார். உண்மையாலுமே நிறைய பேரை பத்தி இப்படி தவறா நிறைய எழுதுறாங்க சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம். அந்த வகையில அந்த 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 வலைக்குள்ள ஜனகராஜும் சிக்கியிருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா அவரே அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தார், நல்லா இருக்கேன் நான் அப்படின்னு. கிட்டத்தட்ட முன்னாடியே சொன்னது மாதிரி 250 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. எப்படி சார் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு? எப்படியும் சினிமா பின்புலம்லாம் இல்ல இல்லையா அவங்களோட ஃபேமிலில? அதே மாதிரி எப்படி உள்ள வந்தாரு, அதை பத்தி சொல்லுங்க. ஜனகராஜ் வந்து 250 படம் இல்ல 300 படங்களுக்கு Okay. மேல நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஜனகராஜ் வந்து ஒரு சென்னை பையன், சென்னைன்னு சொல்லக்கூடாது, பக்கா மெட்ராஸ் பையன். அதாவது வந்து சென்னை பாஷைன்னு சொல்லுவாங்கல்ல, மெட்ராஸ் பாஷை வந்து பாத்தீங்கன்னா ஜனகராஜ் ரொம்ப எக்ஸலண்டா பேசுவாரு. ஜனகராஜோடைய வீடு வந்து டி நகர்ல இருந்திருக்கு, அதாவது பெரியார் தெருன்னு ஒரு தெரு, அங்கதான் வந்து ஜனகராஜோட வீடு இருந்திருக்கு. ஜனகராஜோடைய பூர்வீக வீடு வந்து ஒரு பெரிய பங்களா, அந்த காலத்துல அவங்க தாத்தா காலத்துல சம்பாரிச்ச ஒரு வீடு, அது பெரிய ஒரு பங்களா டைப் வீடு, பழைய காலத்து கட்டடம். அதுல பாத்தீங்கன்னா ஜனகராஜ் அவங்க அம்மா அவங்க எல்லாம் ஒரு போர்ஷன்ல கீழ் போர்ஷன்ல குடியிருந்திருக்கிறாங்க. சுத்தி 2-3 போர்ஷன் 4 போர்ஷன் மேல வந்து வாடகை கூட்டு இருந்திருக்கிறாங்க. ஜனகராஜ் வந்து வாடகை கூட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் சினிமா வாய்ப்பு தேடி வரவங்க பல பேர் வந்து மாறி 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 ஜனகராஜ் வீட்டில் வந்து வாடகைக்கு தங்கியிருக்காங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா பினாங்ல இருந்து ஒரு நடிகை அந்த அப்போ வந்திருக்காங்க. அவங்க பெருசா பேர் புகழ் அடையாத ஒரு நடிகைன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சினிமா வாய்ப்பு தேடுறாங்க. அப்போ ஜனகராஜ் வீட்டில் தங்குறாங்க. அந்த நடிகை அவங்க அம்மா 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த நடிகை வந்து நிறைய நாடகங்கள் அந்த காலத்தில் நடிச்சிருக்காங்க. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், துணை நடிகைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறைய துணை நடிகையா நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா தீவுத்திடல் இருக்கு இல்லையா, நம்ம வந்து பொருட்காட்சி நடத்துவாங்கல்ல, அங்க நாடகம் போடுவாங்க, எப்பவுமே நாடகம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாடகத்துல வந்து அந்த நடிகை ஒரு வேடத்தில் நடிக்கிறாங்க. அந்த நாடகத்துக்கு வந்து நடிகை போகும்போது அந்த நடிகை அம்மா, அப்புறம் வந்து ஒரு உதவியாளர் பையன், ஒரு சின்ன பையன், ஒரு 15 வயசு பையன் வந்து எப்பவுமே உதவியாளராக வருவான் போல, டச்சப் பாய்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் வந்து அன்னைக்கு வரல. அந்த நாடகத்துக்கு வந்து இவங்க போகணும். அம்மாவும் மகளும் தான் இருக்காங்க. 2 பேரும் பெண்களா இருக்கிறதுனால தனியா போறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு கீழே வந்து ஜனகராஜ் அம்மாட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அந்த டச்சப் பையன் வரலமா, உதவியாளர் வரல, உங்க பையனை நாங்க கூட்டிட்டு போலாமா துணைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனகராஜ் அம்மா சொல்லியிருக்காங்க, கூட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகராஜை கூப்பிட்டுட்டே அவங்களோட போயிட்டு வாடா, அந்த அக்காவோட துணைக்கு போயிட்டு வா அப்படின்னோடனே ஜனகராஜ் வந்து தீவுத்திடல், அது பொருட்காட்சி நடக்கிற இடம் அப்படின்னும் போது 12 வயசு இருக்கும் போல, ஜாலியா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு பவுடர்லாம் போட்டுட்டு போயிருக்காரு. அந்த நடிகை வந்து நாடகத்தில் நடிக்க போயிட்டாங்க. அந்த நடிகையோட அம்மா பக்கத்துல முதல் வரிசையில உட்காந்து ஜனகராஜ் வந்து ஜாலியா நாடகம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த அந்த பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு அமைஞ்சிருக்குன்னு. அந்த நாடகத்துல அந்த ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு 12 வயசு பையன் வந்து நடிக்கணும். வழக்கமா அந்த காட்சியில அவன் தான் நடிக்கிறான். அவன் வந்து வடபழனியில இருந்து பஸ் ஏறிட்டான், இந்த பொருட்காட்சி டிவி திரலுக்கு வந்து சேரணும். ஆனா அவன் வந்து சேரல. அவன் வந்து சேரலையே அப்படின்னு வந்து டைரக்டர் வந்து டென்ஷனா இருக்காரு. அந்த நாடகத்தினுடைய டேரக்டர் வந்து ஒரு நாகர்கோயில்காரு. அவர் இப்படி அப்படின்னு சுத்திட்டே இருக்காரு. அவருடைய டென்ஷன் என்னன்னா, அந்த பையன் அடுத்த சீன்ல வரணும், ஆனா அந்த பையன் வரல. ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்களை எல்லாம் கூப்பிடுறாரு, எங்கப்பா அந்த பையன் வரலையான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் ஜனகராஜ் வந்து பார்த்துட்டே இருக்காரு. அந்த பையன் வரல, அந்த காட்சி நேரத்துல வரல. கடைசி நேரம் ஆயிடுச்சு, நீ என்ன பண்றது அப்படின்னும் போது டக்குன்னு வந்து நடிகையோட அம்மா பக்கத்துல இருக்கிற ஜனகராஜை வந்து அந்த டைரக்டர் பாக்குறாரு. பார்த்துட்டு, மோனே நீ வந்து இந்த ஒரே ஒரு சீன் தான் நடிக்கிறியாடா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜனகராஜ் சொல்லிருக்காரு, எனக்கு எதுவுமே நடிக்க தெரியாது அப்படின்னு இருக்காரு. ஒண்ணுமே இல்லடா, நான் உன்னை பிடிச்சி தள்ளி விடுறேன், ஸ்கிரீன் மூடும் பிடிச்சி தள்ளி விடுறேன், நீ வந்து ஸ்கிரீன் திறந்தோன்னு பாத்தீங்கன்னா உன்னை வந்து ஒருத்தர் வந்து பெரம்பால அடிப்பாரு, ஐயோ வலிக்குது, இனிமே நான் பண்ண மாட்டேன் மட்டும் சத்தம் போடணும். திருப்பி அந்த ஸ்கிரீன் மூடினதுக்கு அப்புறம், அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை தூக்கிடுறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜனகராஜ் வந்து நடிக்க போயிருக்காரு. அந்த நடிகையோட அம்மாவும் சொல்லியிருக்காங்க, டேய் உனக்கு நாடகம் பார்க்க வந்த இடத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குடா, பெரிய விஷயம்டா, போய் நடிடா அப்படின்னோடனே சரின்னு ஒரு ஆர்வமா போய் நடிக்க போயிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணோன்னே யாரோ ஒருத்தர் பெரம்பால அந்த நாடகத்தினுடைய ஹீரோ ஜனகராஜா அடிச்சிருக்காரு 12 வயசு பையனை. வலிக்குதுன்னு இவர் துடிச்சிருக்காரு. ஸ்கிரீன் மூடனோன்னு பார்த்தீங்கன்னா ஜனகராஜை வந்து மறுபடியும் அந்த டேரக்டர் வந்து தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த டேரக்டர் வந்து ஜனகராஜிட்ட வந்து சொல்லியிருக்காரு, டேய் அட்டகாசமா நடிச்சுட்டடா, கலக்கிட்டடா, அதாவது நேரத்துக்கு நடிச்சது மட்டும் இல்லாம நல்லாவும் நடிச்சுட்டடா அப்படின்னு சொன்னோன்னே அப்ப இருந்தே ஜனகராஜுக்கு இந்த ஒரு ஆசை, சினிமால எப்படியாவது நம்ம நடிக்கலாம் போல, நாடகத்துல நடிக்கலாம் போல அப்படின்னு ஒரு சின்ன ஆசை 12 வயசு பையனுக்கு வருது. ஆனா இயற்கையில வந்து பாத்தீங்கன்னா ஜனகராஜ் வந்து இசை ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. தபேலா வந்து முறைப்படி வந்து தபேலா வந்து ஜனகராஜ் கத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த இசை, இந்த நடிப்பு, இந்த கலை ஆர்வம் வந்து ஜனகராஜுக்கு வந்ததுனால அடுத்தடுத்து நாடகங்கள்ல நடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி நிறைய நாடகங்கள்ல வந்து ஜனகராஜ் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி வந்து பாரதி ராஜாவுடைய நாடகத்துல ஜனகராஜ் நடிக்கிறாரு.
பாரதி ராஜா ஹீரோவா நடிச்சிருக்காரு அந்த நாடகத்துல. இசையமைப்பாளரா வந்து இளையராஜா வந்து இசையமைச்சிருக்காரு. அதுல வந்து ஜனகராஜ் வந்து காமெடி நடிகனா நடிச்சிருக்காரு. ஸோ பாரதி ராஜா நாடகத்துல ஜனகராஜுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா, நம்ம மலேசியா வாசுதேவன் இருக்கார்ல பாடகர், அவர் வந்து ஜனகராஜ் வீட்டுல ஒரு போர்ஷன்ல வாடகைக்கு இருந்திருக்காரு. பல சினிமாக்காரர்கள் அப்பப்போ இருந்திருக்கிறாங்க, வாய்ப்பு கிடைச்சோன்னே காலி பண்ணி போயிருக்காங்க. அந்த மாதிரி மலேசியா வாசுதேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் வீட்டில் ஒரு போர்ஷன்ல வாடகைக்கு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் மலேசியா வாசுதேவனை பார்க்கறதுக்கு இளையராஜா, பாரதி ராஜா, இளையராஜாவோட அண்ணன் ஆர்டி பாஸ்கர், கங்கை அமரன், இன்னும் நிறைய பேர் வந்து போயிருக்காங்க, அடிக்கடி வந்து போயிருக்காங்க. அப்போ ஜனகராஜ் வந்து சின்ன பையன், ஒரு 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 17-18 வயசு பையன் வச்சுக்கோங்களேன். அடிக்கடி இவங்களோட பேசுறது, இவங்க வந்து போகும்போது இவங்க பார்க்கறது, ஹலோ சார்ன்னு சொல்றது, இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவோட தம்பி ஒருத்தர் இருக்கார், ஜெயராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஜனகராஜோட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டார். டே என்னடா நல்லா இருக்கேடா, போடா வாடா டீ குடிக்கலாம், அப்படி ஒரு சின்ன ஒரு நட்பு வந்து பாரதி ராஜாவுடைய தம்பியோட உருவாகுது. அது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா, அப்புறம் வந்து கங்கை அமரன், இளையராஜா இவங்களோட அடிக்கடி வந்து வெளியில போறது, சுத்துறது, இந்த மாதிரி இருந்திருக்காரு. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடக வாய்ப்பு, பாரதி ராஜா ஹீரோவா நடிச்ச அந்த நாடக வாய்ப்பே ஜனகராஜுக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து வந்து நாடகங்களில் நடிச்சிட்டு இருக்காரு ஜனகராஜ். அந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா வந்து 16 வயது நிலை படம் எடுக்கிறாரு. 16 வயது நிலை படம் வந்து பயங்கர ஹிட், பட்டி தொட்டி எல்லாம் பயங்கர ஹிட் ஆகி ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படிங்கிற மாதிரி பாரதி ராஜா மாறிறாரு. அவர் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கிழக்கே போகும் ரயில்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு புதுமுகம் வந்து தேடுறாரு. அதாவது வந்து சுதாகர் வந்து வந்து அந்த படத்துக்கு ஆடிஷன் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் நடக்குது. நடிகர்கள் தேர்வு வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்திருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனகராஜ் வந்து பாரதி ராஜாவோட தம்பியோட சும்மா போய் உட்காந்துருக்காரு. அப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஜனகராஜும் ஜெயராஜும் பேசிட்டு இருக்கும்போது ஜெயராஜ் சொல்லியிருக்காரு, டேய் நீ வந்து இந்த ஷூட்டிங் போறோம்டா, நாங்கெல்லாம் நீ வந்துறேன் பாப்பநாயக்கம்பாளையான்னு சொல்றாரு. அங்கே ஷூட்டிங் போறோம் வந்துறேன் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நான் எப்படா வருவேன் அப்படின்னோடனே, அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்றேன்னு போய் கேளு அண்ணன் கிட்ட அப்படின்னோடனே, இவர் போய் அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னு பாரதி ராஜாட்ட கேட்டுக்காரு. அப்போ பாரதி ராஜா சொல்ல, நீ நடிகனாச்சடா, நீ என்னடா அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்றேன்ற அப்படின்னு கேட்டுக்காரு. இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று உள்ளே வரணும், ஏதாவது உங்க கூட வரேன் அப்படின்னு இருக்காரு. சரி நான் வந்து ஒரு 2 ஃபோட்டோ கொடுக்குறேன், நீ அதில் யார் வந்து இந்த படத்தினுடைய ஹீரோயின்னு சொல்லு, நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீ கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உனக்கு நல்ல ஒரு சான்ஸே தரேன், நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. 2 ஃபோட்டோ வாங்கி திருப்பி பார்த்துருக்காரு. பார்த்தா அதாவது அந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து ராதிகா, அந்த ராதிகா வந்து ஃபுல்லாக மேக்கப் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபோட்டோ இருக்குது. இன்னொரு ஃபோட்டோவில் வந்து மேக்கப் இல்லாமல் ஒரு பொண்ணு, அவங்களும் நடிக்க தான் வந்திருப்பாங்க போல். 2 ஃபோட்டோவும் பார்த்துட்டே இருந்திருக்காரு. பார்த்துட்டு மேக்கப் தூக்கலாக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து ஒரு நடிகை மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, இந்த பொண்ணு தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த பொண்ணு தானே ஹீரோயின் அப்படின்னு கேட்டுக்காரு. டேய் கரெக்டாக சொல்லிட்டடா, உனக்கு சினிமா ஞானம் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே பாரதி ராஜா கூட்டு போய் கிழக்கே போகும் ரயில் படத்துல தான் வந்து ஜனகராஜை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாரதி ராஜாவுடைய படங்கள், புதிய வார்ப்பு, கைதியின் டைரி, நிறைய படங்கள்ல ஜனகராஜுக்கு வாய்ப்பு தராரு. ஜனகராஜ் சினிமாக்கு இப்படிதான் வந்தார். நீங்க சொன்ன மாதிரி வந்து பாரதி ராஜா மூலமா சினிமாக்குள்ள அறிமுகமானாலுமே ஒரு வளர்ந்து வர காலகட்டத்தில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை சந்திச்சாரு. அதுல இருந்து சினிமால இருந்தே ஒதுங்கி போற மாதிரி ஒரு தகவலா இருந்தது. எந்த அளவு சார் உண்மை, அது என்ன சார் நடந்தது? அதாவது வந்து எப்படின்னா, பாலைவன சோலைன்னு ஒரு படம், ஜனகராஜ் வந்து இப்படி ஆரம்பத்தில் நிறைய படங்கள் நடிக்கும் போது பாலைவன சோலைங்கிறது வந்து சுஹாசினி நடிச்சாங்க அந்த படத்துல ஹீரோயினா. அதுல வந்து ஒரு 5 இளைஞர்கள் இருப்பாங்க. 5 பேர் யார் யார் அப்படின்னா, வாகை சந்திரசேகர், ராஜீவ், தியாகு, அப்புறம் ஜனகராஜ், அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார். ஸோ 5 இளைஞர்களை சுத்தின ஒரு சின்ன ஒரு காதல் கதை மாதிரி ஒரு கதை. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எப்பவுமே முட்டு சவர்லேயே உட்காந்துட்டு ஜாலியாக சிகரெட் குடிக்கிறது, டீ குடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படம். அதில் வந்து சுஹாசினி ஒரு ஹீரோயினாக நடித்தாங்க. அந்த படம் பயங்கரமான ஹிட்டு, சாங்ஸ் எல்லாமே பயங்கரமான ஹிட்டு. ராபர்ட் ராஜசேகர் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. ராஜசேகருங்கிறவர் பின்னாடி அவர் தனியாக இயக்க வந்துட்டார். ராபர்ட்டுங்கிறவர் ஒளிப்பதிவாளராக போயிட்டாரு, நிறைய படங்கள் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர் ரெட்டையர்களாக இருக்கும்போது இந்த படத்தை எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களோட முதல் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் அன்னைக்கு பெரிய வெற்றி படம். அதாவது வந்து ரொம்ப ரசித்து பார்த்தாங்க இளைஞர்கள், குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். வேற மாதிரியான பாக்கியராஜோட சுவர் இல்லாத சுத்தம்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமனுடைய புது வசந்தம்
ஒப்பந்தம் வந்துச்சுல்ல, அந்த பேட்டர்ன்ல இந்த 80களின் தொடக்கத்துல வந்த படம் தான் இந்த பாலைவனச்சோலை. இந்த படம் வந்து பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு. இந்த படத்துல பாட்டுல எல்லாத்துலயுமே ஜனகராஜ் நடிச்சிருப்பாரு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜனகராஜுக்கு வந்து மார்க்கெட் வந்து பெருசா வந்து பூம் ஆக ஆரம்பிக்குது. பெரிய லெவல்ல ஜனகராஜ் வந்து காமெடினா நிறைய படங்கள்ல புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து பிஸியா நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் தான் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் நல்ல நண்பர்களா இருக்காங்க. ராஜசேகர் டைரக்டரும் ஜனகராஜும். ஒரு நாள் திடீர்னு பாத்தீங்கன்னா ராஜசேகரை பாக்குறதுக்கு ஜனகராஜ் ஒரு மாலை நேரத்துல போயிருக்காரு. டேய், நான் பாண்டிச்சேரிக்கு ஒரு சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போறேன்டா, கார்ல தான் போறேன், வாயேண்டா நீயும் வாயேண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் ராஜசேகர். ஜனகராஜ் சொல்லியிருக்காரு, ஏப்பா சும்மா திடீர்னு வந்த இடத்துல வாயேன்னா எப்படி எப்போ வர முடியும், நான் ஒன்றும் ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே கொண்டு வரல, நானே ஆஃபீஸில் இருந்தாண்டா கிளம்பி போகிறேன், காலையில் எல்லாமே விடிஞ்சோன்னா வாங்கிக்கலாம்டா, வாடா போகலாம், அங்கே ரூம் போட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம்டா, பாண்டிச்சேரினா உங்களுக்கு தெரியும்ல, ஜாலியாக இருந்துட்டு வரலாம்டா வாழலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு, ஒரு 4 பேர் வந்து ஜாலியாக வந்து காரில் கிளம்பி போகிறாங்க. அங்கே ஒரு ரூம் போட்டு தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் கல்யாணம் போது நேராக போய் 10 மணிக்கு அந்த கடை திறப்பாங்கள்ல, கோஆப்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அங்கே திறந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை வேட்டி, கதர் சட்டை எல்லாம் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு செட்டு வாங்கிட்டு ரூமில் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணுறாங்க. கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து பாண்டிச்சேரியோட அட்மாஸ்பியர் உங்களுக்கு தெரியும்ல, பாண்டிச்சேரினாலே ஜாலியாக இருக்கிறது தான். ஜாலியாக இருந்துட்டு அப்படியே பீச்சு கீச்சுன்னு சுற்றிட்டு பாண்டிச்சேரியில் உள்ள விஷயங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு 10 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு காரில் மறுபடியும் கிளம்புறாங்க. இரவு 10 மணிக்கு காரில் கிளம்புறாங்க. ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி கார் ஒரு 20-25 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு. நைட்டில் 11-11:30 மணிக்கு. அந்த 80 காலகட்டத்தில எல்லாம் ஏசி கார்லாம் கிடையாது. அந்த அம்பாசிடர் கார் தான், அதில் ஏசியெல்லாம் இருக்காது. கார் கண்ணாடியை தான் வந்து திறந்து விட்டு போவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கார் கண்ணாடி திறந்து விட்டு போவாங்க. கார் கண்ணாடி திறந்து விட்டிங்கன்னா ஜில்லுன்னு காற்று வரும். அதனால் வந்து திறந்து விட்டுட்டு போவாங்க. அப்படி திறந்து விட்டுட்டு ஜாலியாக வந்து ஜனகராஜ், ராஜசேகர் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இப்படி வண்டி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சட்டார்னு ஒரு கல் வந்து ஜனகராஜோடைய கன்னத்தில் வந்து இங்கே அடிச்சிருக்கு, காது கிட்ட அடிச்சிருக்கு. அப்படியே வந்து அம்மானு கத்துறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தம் சார். காலையில் அந்த கல்யாணத்துக்கு போட்டாங்கல்ல வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோட தான் இருக்காங்க எல்லாருமே. அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தம் கொட்டுது, குபு குபு குபுன்னு காதுக்கு இந்த இடத்துல இருந்து வலியுது. எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஜனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு மனநிலை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பொட்டில் அடிபட்டுருச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பெரிய கல் வந்து அடிச்சு ரத்தம் கொட்டுது. அவர் மயக்க நிலைக்கு போயிட்டார் ஜனகராஜ். உடனே இவங்கெல்லாம் பதறிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், பாண்டிச்சேரியை விட்டு தாண்டலை, பாண்டிச்சேரி அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஜனகராஜ் இமீடியட்டாக அட்மிட் பண்ணுறாங்க. ஜனகராஜுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டாக்டர் வந்து பார்க்குறாரு, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, என்ன ஏன் அவருக்கு வந்து காதுலேருந்து ரத்தம் ஊற்றிருக்கு, நீங்கள் யாரும் அடிச்சுக்கிட்டீங்களா? ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்க அந்த ஜாலி மூடில். அடிச்சுக்கிட்டீங்களா, உங்களுக்குள்ள ஏதோ சண்டையா என்ன அப்படின்போ, இல்லை சார் திடீர்னு காரில் போகும்போது ஒரு கல் வந்து விழுந்துருச்சு அப்படின்னோன்னா அவங்க நம்புறதுக்கே முதல்ல யோசனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த நாள் காலையில தான் வந்து ஜனகராஜ் வந்து முழிச்சு பார்த்துருக்காரு. இவங்கெல்லாம் அங்கேயே ஹாஸ்பிட்டலில் சும்மா உட்காந்து இந்த ரிசப்ஷன்லேயே உட்காந்து தூங்கிட்டு இருந்துருக்காங்க. வெளியில் உட்காந்து சேரில் உட்காந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஜனகராஜ் வந்து முழிச்சு பார்த்துருக்காரு. முழிச்சு பார்த்தா ஒரு நர்ஸு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, என்ன இப்போ பரவாயில்லையா, வலி குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மயக்க நிலையில் சொல்லியிருக்காரு. சரி ஒன்றும் இல்லை, மூக்கில் எல்லாம் டியூப் எல்லாம் போட்டிருக்காங்க, ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, மூக்கில் டியூப் அதெல்லாம் போட்டிருக்குன்னு, கண்ணாடியை மட்டும் எந்திரிச்சு பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அம்மா நர்ஸு ஜனகராஜிட்ட. அதாவது வந்து கண்ணாடியை மட்டும் எந்திரிச்சு பார்த்துறாதீங்க அப்படின்னோடனே இவருக்கு படார்னு மனசுக்குள்ள வந்து கண்ணாடியை மட்டும் எந்திரிச்சு பார்த்துறாதீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அப்படி நகர்ந்து போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூப் எல்லாம் மெதுவாக மூக்கில் வந்து பிடுங்கிட்டு எங்கேயாவது கண்ணாடி இருக்கா அப்படி இப்படின்னு அங்கே தேடி போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமில் வந்து ஒரு கண்ணாடி இருந்திருக்கு. அந்த கண்ணாடி கிட்ட போய் அப்படி முகத்தை பார்த்துருக்காரு. முகம் வந்து இவ்வளோ பெரிய வீங்கிடுச்சு சார், இவ்வளோ பெருசாக வீங்கி. ஆனால் பொதுவாகவே ஒரு அடிபட்டுச்சுன்னா வீங்கிடும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முகம் பயங்கரமாக வீங்கி இருக்கு, விகாரமாக இருந்திருக்கு, வேற மாதிரி இருந்திருக்கு. அப்போ ஜனகராஜ் பார்த்துட்டு அவ்வளோதான்டா போச்சுடா, நம்ம வாழ்க்கையே போச்சு. ஏன்னா பாலைவனச்சோலை வந்ததுக்கப்புறம் பெரிய ஒரு நகைச்சுவை நடிகராக வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் இப்படி விபத்து அப்படின்னும் போது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் வந்து மறுபடியும் பெட்டில் படுத்திருக்காரு. அந்த விபத்துலேருந்து ஜனகராஜ் பொழைச்சதே பெரிய விஷயம்தான். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வலது கண் வந்து ஜனகராஜ் கொஞ்சம் சிறுத்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பேசும்போது கூட ஒரு பக்கமாக பேசுகிற மாதிரி இருக்கும், அந்த வலது பக்கம் கொஞ்சம் இழுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபத்துனால வந்தது தான். இந்த விபத்துக்கு முன்னாடி ஜனகராஜ் நடித்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். இந்த விபத்துக்கு அப்புறம் ஜனகராஜ் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும், ஒரு மாடுலேஷன்லாம்.
அதுவே வந்து ஜனகராஜுக்கு ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. அந்த ஒரு மாதிரி பேசுறாரு, இழுத்து பேசுறது வந்து அதுவே ஜனகராஜோடைய ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இது 1 வருஷத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காரு. 1 வருஷத்துக்கிட்ட வந்து இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சு வெளியில் வர இந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் கமிட் ஆனது, நிறைய படங்கள் கமிட் ஆனது எல்லாமே ஜனகராஜை விட்டு கையை விட்டு போயிடுச்சு. பாப்புலராக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விபத்தாகி 1 வருஷம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அப்புறம் எல்லா படமும் மிஸ் ஆக தானே செய்யும். அந்த மாதிரி நிறைய படங்கள் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜனகராஜ் நினைச்சிருக்காரு, மறுபடியும் வந்து நம்ம தபைலாவை வந்து கையில் தூக்க வேண்டியதான், இனிமே வந்து சினிமா அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வருத்தமாக இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருக்காரு. வந்து பாரதிராஜா உங்களை கூப்பிட்டு வர சொன்னார், கார் வந்திருக்கு வாங்க அப்படின்னோடனே, எதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னோடனே, வாங்க கூப்பிட்டுருக்காரு வாங்க அப்படின்னோடனே பாரதிராஜா சார் ஆஃபீஸ் போயிருக்காரு. பார்த்துட்டு எப்படா இருக்க, என்னமோ உடம்பு இல்லைன்னு சொன்னாங்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு. நல்லா இருக்கேன் சார் அப்படின்னா, என்ன இனிமே நான் எங்கே சார் நடிக்க முடியும், இனிமே எங்கே வாய்ப்பு வர போகுது, வந்த மார்க்கெட்லாம் போயிருச்சு அப்படின்னா, அதெல்லாம் ஏன்டா கவலைப்படுற, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டுருக்காரு. சார் என்ன சார் சொல்றீங்க, நான் அதுக்கு தான் சார் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், மறுபடியும் ஒரு வாய்ப்பு வராதான்னு தான் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதிராஜா வந்து மறுபடியும் ஜனகராஜுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த படம் வந்து காதல் ஓவியம். ராதாவும் இன்னொருத்தரும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அந்த படத்தில் வந்து ஜனகராஜ் வந்து ராதாவோட கணவராக நடிச்சிருப்பார். அந்த படம் ஜனகராஜுக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. அடுத்து பாரதிராஜா வந்து கைதியின் டைரி அது நிறைய படங்கள் கொடுத்தார் ஜனகராஜுக்கு. ஜனகராஜுமே தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விபத்து நடந்தது, இந்த கல் ஏன் வந்து பட்டுச்சு, இவ்வளோ பெரிய கல்லை வந்து யார் வந்து எரிஞ்சிருக்க முடியும்? இப்போ நீங்கள் காரில் போயிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு குச்சி வந்து பட்டுருச்சு, இல்லை ஒரு சின்ன கல் வந்து பட்டுருச்சுன்னா ஏதோ டயர் ரோலிங் வந்து அப்படி அடிச்சிருச்சுன்னு நம்ம சொல்லலாம். இவ்வளோ பெரிய கல் அது வந்து டமார்னு அந்த நேரத்தில் ஒரு 11-12 மணிக்கு வந்து நைட் நேரத்தில் அடிபட்டிருக்கே, அது என்ன, அது யார் அடித்தது அப்படிங்கிற மாதிரி சின்னதாக விசாரிச்சிருக்கிறாங்க அந்த 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 அது என்னன்னு. அப்போ வந்து அந்த ஏரியாவில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, அந்த நேரத்தில் அந்த காலகட்டங்களில் 80களில் சிசிடிவி கேமரா கிடையாது, எதுவும் கிடையாது, ஒத்த ரோடு தான், சிங்கிள் ரோடு. அந்த மாதிரி இருக்கும்போது கொள்ளையர்கள் அதாவது வந்து இந்த கல் எடுத்து அடிக்கிறது எப்படின்னா, பின்னாடி உட்காந்து போறவங்களை அடிக்கிறது இல்லை, அவங்களுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வண்டி ஓட்டிட்டு போறாருல டிரைவரை வந்து டார்கெட் பண்ணி அடிப்பாங்களாம். அப்படி அடிக்கும் போது டிரைவருடைய முகத்துல இதே மாதிரி கல் பட்டுச்சுன்னு வச்சுங்க, அவன் அப்படியே விழுந்து ஃபெயிண்ட் ஆயிடுவான்ல, காரை வந்து அப்படியே நிறுத்திட்டான்னா இம்மீடியட்டா உள்ள வந்து இந்த லேடிஸ்லாம் போகும்போது கல்யாணம் முடிச்சுட்டு போறாங்க, நகைகள்லாம் கொள்ளையடிச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிறது தான் இவங்களுடைய வேலை. அது ஒரு கொள்ளையர்கள் அது வந்து வழக்கமாகவே அந்த இடத்துல இந்த ஜிம்மர் தாண்டி ஒரு 25-30 கிலோமீட்டரில் பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்பாட்டு, பர்டிகுலர் ஸ்பாட்டு. இப்போ கூட நம்ம கேள்விப்படுறோம்ல, நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளையர்கள் வந்து திடீர்னு வந்து சில இடங்கள்ல அட்டாக் பண்ணுவாங்க, கொள்ளையடிச்சுட்டு போவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அந்த மாதிரி தான் இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த கல் அது வந்து இந்த வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவருக்கு எரிஞ்சிருக்காங்க, அது இப்படி மிஸ் ஆகி ஜனகராஜ் மேலே பட்டு ஜனகராஜுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துருச்சு. அந்த விபத்துல இருந்து ஜனகராஜ் தப்பிச்சு வெளில வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய விபத்து தான் அது. குறிப்பா பாரதிராஜா அவர்கள் மூலமா தான் மீண்டும் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்குறாரு. செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்கினப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அப்போ 80ஸ்ல வந்து முன்னணி நடிகர்கள் வந்து ரஜினி, கமல் 2 பேர் கூட பல படங்கள், பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காரு. குறிப்பா ரஜினிகாந்த் அவர்களோட நடிச்ச அந்த காம்பினேஷன் மறக்கவே முடியாது. தங்கச்சியை நாயக் அடிச்சிச்சுப்பா. கமல் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா நாயகன் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த கட்டம் எப்படி சார் அவருக்கு மாறுது? அது பெரிய வாய்ப்புலாம். அடுத்த கட்டம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நடிகன் வந்து தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தால் ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிச்சிருச்சுன்னா எப்போவுமே வந்து அடுத்தடுத்து மார்க்கெட் வந்து இப்போ ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து நீங்கள் வந்த கவுண்டமணிலேருந்து, செந்தில்லேருந்து, சூரியிலேருந்து, யோகி பாபுலேருந்து, விவேக்லேருந்து எல்லாரும் அப்படி தான் ஒரு 4-5 படம் அப்படி நடிக்க மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. வித்தியாசமாக இருக்குது இவரோட காமெடி அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி ஜனகராஜ் அப்படின்னும் போது ஒரு வேற மாதிரியான ஒரு காமெடியன் சார். அதாவது வந்து நீங்கள் யாரோடையுமே ஜனகராஜை கம்பேர் பண்ண முடியாது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து ஜனகராஜ் மாதிரி ஒரு காமெடியை நீங்கள் தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. தேங்காய் சீனிவாசன் அவர் தனியாக ஒரு அடையாளத்தோடு இருப்பார். சுருளிராஜன்னா அவர் தனியாக ஒரு அடையாளத்தோடு இருப்பார். வி.கே. ராமசாமி தனியாக ஒரு அடையாளத்தோடு இருப்பார். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னான ஒரு காமெடி நடிகர்கள் வந்து எப்பயாவது வருவாங்க. அப்படி வரவங்க வந்து சக்ஸஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஜனகராஜுடைய காமெடி, அவருடைய ஸ்டைலு இதெல்லாமே வேற மாதிரி இருக்கும். டயலாக்லேயே வந்து ஜனகராஜ் வந்து இப்போ நிறைய படங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணியிருப்பாரு. விழுந்து சிரிக்கிற காமெடியெல்லாம் நிறைய ஜனகராஜ் நடிச்சிருப்பாரு. ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா அக்னி நட்சத்திரம் படத்தில் பார்த்தீங்கன்னா வி.கே. ராமசாமியும் ஜனகராஜும் சேர்ந்து பண்ணுற அந்த அட்டகாசம், அது படம் வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கும். ஆனால் இவங்க காமெடி ட்ராக்கு அது அந்த
பெருசா பேசப்பட்டது. அந்த அக்னி நட்சத்திரம் படம் வரும்போது அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அட்டகாசம் பண்ணுவாங்க. இப்ப கூட மீம்ஸ்லாம் வரும் அந்த காமெடி தான். ஆமாமா, பயங்கரம். அது ரொம்ப பிரபலமான அந்த படம். ஜனகராஜனுடைய கேரியர்ல முக்கியமான படம் அக்னி நட்சத்திரம். அந்த அக்னி நட்சத்திரத்துல ஒரு காட்சி வந்து ரொம்ப ரொம்ப வந்து பேரும் புகழும் பெற்ற படம். அந்த அந்த காட்சி அது என்ன அப்படின்னா, பொண்டாட்டி வந்து ஊருக்கு வந்து பஸ் ஏற்றி விட வருவாரு. பொண்டாட்டி வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படி நின்றுக்கிட்டே இருப்பாரு. பார்த்து சாப்பிடுங்க, நம்ம வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க, ஹோட்டலில் சாப்பிடாதீங்க, உடம்பை கெடுத்துக்காதீங்க, நேரத்துக்கு வந்து படுங்க, எல்லாம் அந்த பொண்டாட்டி சொல்லணும். சரி சரின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. எல்லாம் முடிஞ்சோன்னா பஸ் ஏறி போய் உட்காந்து அந்த பஸ்ஸு கிளம்புற வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. பஸ் அப்படி கிளம்பி ஒரு அரை பரலாங்க போயிருச்சு அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் போடுவார் பாருங்க. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு அந்த அங்கே இருக்கிற அந்த கரண்ட் கம்பம் அதை சுற்றி அப்படி சுற்றுவார். அப்புறம் ஒரு ஆளை பிடிச்சி சுற்றுவார். யாரோ ஒரு அங்கே ஏதோ வியாபாரம் பண்ணுற ஒரு பொம்பளை அப்படி தூக்கி அப்படி நிறுத்துவார். பயங்கரமாக அலப்பறை பண்ணுவார். அந்த பஸ் ஸ்டாண்டே வந்து பார்த்தீங்கன்னா யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு பயங்கரமாக கத்தி அலப்பறை பண்ணி அப்படியே பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னும் போது பஸ் நின்றும். பொண்டாட்டிக்காரி இறங்கிடுவான். இறங்கி நேரம் அப்படியே பார்ப்பாரு. அப்படி ஷாக் ஆகி பார்ப்பாரு. நேர பக்கத்துல வந்து அந்த அம்மாவோட பேக் எடுத்துட்டு போக வேண்டிய பேக் ஒரு தோல்ல இருக்கும். அதை அப்படி வாங்கிட்டு விசுக்குன்னு வாங்கிட்டு இருடா உன்னை வச்சுக்கிறேங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு போவாங்க பாருங்க. அதுல வந்து ஜனகராஜ் நடிச்சிருப்பாரு. யாராலையுமே மறக்க முடியாது. எக்ஸலண்ட் காமெடி. இன்னைக்கும் பல இளைஞர்கள், கல்யாணமான இளைஞர்கள், அதாவது வந்து பொண்டாட்டியினுடைய தாக்கத்துல வேதனையில இருக்கிற இளைஞர்கள் எப்படியாவது பொண்டாட்டிட்டு வந்து ஒரு 4 நாள் லீவு கிடைக்காதா, எல்லா கணவர்மாலும் நினைக்கிறது தான். அப்படி வந்து பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ரிங்டோனா இதை வைக்கிறாங்க. அந்த பாட்டே கூட இப்போ யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல வந்து அதான் சொல்றேன், ரிங்டோனா இது வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் வந்து அது அது இப்படி அமையும்னே சொல்ல முடியாது சினிமால. அந்த மாதிரி ஒரு காட்சி தான் ஜனகராஜ் நடிச்ச இந்த காட்சி. இதை மறக்கவே முடியாது. நீங்க சொன்னீங்கல்ல, அது பிறகு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சியை நாய் கட்சிச்சுப்பா படிக்காதவன் படத்துல ரஜினிகாந்த் வந்து உட்காருவார் குடிச்சுக்கிட்ட. அவர் வந்து காலில் கட்டு போட்டு உட்காருவாரு. என்னடா கட்டு அப்படின்னு கேட்பாரு. என் தங்கச்சியை நாய் கச்சிச்சுப்பா அப்படின்வாரு. அதாவது வந்து ரஜினிகாந்த் மறுபடியும் கேட்பாரு, உன் தங்கச்சியை நாய் கடிச்சதுக்கு நீ ஏன்டா கட்டு போட்டிருக்க அப்படின்வாரு. என் தங்கச்சியை நாய் கச்சிச்சுப்பா அப்படின்வாரு. அப்புறம் அந்த கதையெல்லாம் சொல்லி இந்த நாய் தான் வந்து ரஜினிகாந்த் திருப்பி கேட்பாரு, ஏ உனக்கு கட்டு போட்டிருக்கு என்னன்னு கேட்டா என் தங்கச்சியை நாய் கச்சிச்சுப்பா அப்படின்வாரு. யோ என்னையா ஆச்சு அப்படின்னு சொன்னா அவர் கதையெல்லாம் அப்படி சுத்தி பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி ஒரு நாய் கடிச்சிருக்கும். இந்த நாய் தான் தங்கச்சியை கடிச்ச நாயான்னு நான் ஒரு பார்த்து அடிக்க போனேன், அது என்னையும் கச்சிச்சுப்பா அப்படின்னு பாத்தீங்களா. ரஜினிகாந்த் எந்திரிச்சு ஓட செஞ்சிருவாரு. அந்த காமெடி வந்து தங்கச்சியை நாய் கடிச்சிச்சுப்பானா அது ஜனகராஜ் தான். ஜனகராஜா அதுல மறக்க முடியாது. அதே மாதிரி அண்ணாமலை படத்துல பாத்தீங்கன்னா பால் வியாபாரம் பண்றவர் தான் ரஜினி. சைக்கிள்ல போய் பாத்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல்ல பால் ஊத்து போவார். அங்க ஒரு பாம்பு வந்துடும். பாம்பை இவரை வச்சு விரட்ட சொல்லுவாங்க ரஜினி வச்சு. இவர் பாம்பை பார்த்து பயப்படுவாரு. அப்படியே அந்த பாம்பு வந்து பாத்ரூம்குள்ள சல்லுன்னு ஓடிடும். பாம்பை பிடிக்கிறதுக்காண்டி பாத்ரூம்ல ஓடுவாரு. பாம்பு அந்த ஜன்னல் வழியா அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடும். அப்படி திரும்புவாரு. குஷ்பு வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க, பார்த்துருவாரு. பார்த்தோன்னே ஐயோ கடவுளே 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 அப்படின்னு வருவார். டக்குன்னு அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கவங்களாம் அந்த பெண்கள்லாம் கேட்பாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. பாம்பு போயிருச்சா, பாம்பு பிடிச்சிட்டிங்களா, பாம்பு போயிருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலோப் ஜாமுன் மாதிரி ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருந்துச்சு, முழுசா பார்த்துட்டேன் அப்படின்வாரு. யார் அந்த பொண்ணு பேர் அப்படின்னு கேட்பாரு. சுப்பு. பார்த்துட்டேன் அப்படின்வாரு. இதை வந்து அப்புறம் பார்த்தா லேடிஸ் ஹாஸ்டல் நடத்த பொம்பளைகிட்ட சொல்லுவார். இதை வந்து எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டே வருவார். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் சைக்கிளில் வந்து கடவுளே 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 அப்படின்வாரு. ஜனகராஜ் கேட்பாரு, என்னையா என்னப்பா இத்தனை தடவை வந்து கடவுளே கடவுளேன்னு சாமி கும்பிட்றேன், என்னாச்சு அப்படின்னா, இல்லை கடவுளே கடவுளே அப்படின்னு என்ன சொல்லு அப்படின்னோடனே, நான் லேடிஸ் ஹாஸ்டல் பால் ஊற்ற போனேன்னா அங்கே ஒரு இருந்துச்சா அப்படின் போது அந்த கதையை சொல்லுவார். ரஜினி காமெடி கலக்குவார்ல. எல்லாரும் நிறைய படங்களை ரஜினி காமெடி பண்ணாலே சூப்பராக இருக்கும். ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். போனேன்னா லேடிஸ் ஹாஸ்டல் அது போனேன்னா அந்த வந்து ரூம்ல குளிச்ச ரூம்ல போச்சா அங்கே ஒரு பொண்ணு நின்றுச்சா, சுப்புபா அப்படி நம்ம முழுசா பாட்டம்பா அப்படின் போது இதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் வந்து டயலாக் பேசுவார்ல, ஆனால் டயலாக்கே பேச மாட்டார். அதாவது வந்து அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த மூமெண்ட் அந்த ஃபேஸ் ரியாக்ஷனே கொடுப்பாரு. சின்னதாக ஆன்னு மட்டும் சொல்லிட்டே வருவார். அது கேட்க சுவாரஸ்யமா கேட்டுகிட்டே வருவார். கேட்டு அது கடைசியில் பார்த்தீங்கன்னா உனக்கு எங்கேயோ மச்சம் அண்ணாமலை அப்படின்னு வரும். அந்த காமெடிலாம் மறக்கவே முடியாது. ரஜினியோட நடிச்ச இன்னொரு படம் வந்து பாஷால ஜனகராஜோடைய அந்த ரோலு ரஜினியோட எவ்வளோ வந்து ஃப்ரெண்டாக இருப்பார், கூட சப்போர்ட்டாக இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு ஃபைட்டெல்லாம் பண்ணுவார். அது வேற மாதிரி இருக்கும். பாஷானா ஜனகராஜன் மறந்து போக முடியாது. கமலோடையும் நல்ல ஒரு நிறைய படங்களில் வந்து கமலோட நடிச்சிருக்காரு. அப்படி வந்து சத்யான்னு ஒரு படத்தில் நடந்த ஒரு சம்பவங்களை ஜனகராஜ் பார்த்துருக்காரு. அது என்ன அப்படின்னா,
படப்பிடிப்புக்கு போயிருக்காரு. அது வந்து ஒரு நாயுடு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் புசு புசுன்னு முடி வச்சிருந்திருக்காரு. கமலஹாசன் பார்த்துட்டு, யோ என்னையா நாயுடு கேரக்டர், நீ இவ்வளோ முடி வச்சிருக்க, எப்படியா உன்னை நாயுடுவா மாத்துறது, ஒட்டை வலிச்சு சீவனுமேயா, ஒரு மாதிரி 2 பக்கம் வழுக்க விழுந்த மாதிரி என்னையா பண்றது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் சொல்லிக்காரு, இப்போ என்ன பண்ண முடியும், நான் மொட்டையை அடிக்க முடியும் அப்படிங்காரு. இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவரை சொல்றாரு, காஸ்டியூமரை கூப்பிட்டுருக்காரு, அந்த மேக்கப் மேன் வந்திருக்காரு. மேக்கப் மேன் வந்தோடனே இதெல்லாம் பண்ணி விடு அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் போய் உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சு ஜனகராஜ் என்னையா அது பலூன் மாதிரி இருக்குன்னு, இது நிரோத் பேசாம வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிரோத்தை வந்து கவுத்தி அதை வழுக்க மண்ட மாதிரி ஆக்கி அதுக்கு மேலே வந்து விக்க வச்சு அந்த படத்தில் வந்து நாயுடு கேரக்டரில் வந்து ஜனகராஜ் நடிச்சிருப்பாரு. கமலஹாசன் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மாத்துங்க நாயுடு கேட்டரா அப்படின்னு மாற்றி அந்த நாயுடுவாவே நடிச்சிருப்பாரு. கமலஹாசனோட நடித்த படத்தில் ஜனகராஜ் நடித்த இன்னொரு படம் எப்படின்னா விக்ரம் படத்தினுடைய அந்த காமெடி இருக்குல்ல, அது வேற மாதிரி இருக்கும். அது விக்ரம் படமே வேற ஸ்டைலிஷா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பாலைவனத்துல கிட்டத்தட்ட அந்த படம் இருக்கும். அங்க எங்கேயோ சுத்தி பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கூட வரவங்களுக்கு ஜெர்மனியில டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஜெர்மனியில டிரான்ஸ்லேட் பண்றவரா கமலஹாசன் வந்து நடிச்சிருப்பாரு. ஜெர்மனியில டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது பாத்தீங்கன்னா எப்படி நான் பேசுறது அப்படின்னு கேட்டுக்காரு கமல்கிட்ட. கமல் சொல்லிக்காரு, வாயில வந்து பேசு, யாருக்கு ஜெர்மனி தெரிய போகுது, என்னத்தையே ஜெர்மனி லாங்குவேஜ் மாதிரி பேசு அப்படின்னா அப்படியே நீ படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் பேசியிருப்பார் வேற மாதிரி இருக்கும். அது லாங்குவேஜே நிஜமாவே ஜெர்மனி மாதிரி இருக்கும். ஒருவேளை படிச்சு பார்த்தாரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி பேசி அந்த நேரத்தில் வந்து ஷூட்டிங்கில் நடிச்சிருப்பாரு. ஷூட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த டயலாக் சீன் எடுக்கிறாங்கல்ல, டாக்கி போர்ஷனு, அப்போ எடுக்கும்போது என்ன, நாகரான்னு ஒன்று எப்போவுமே ஓடும். நாகரா வந்து ஆன் பண்ணுவாங்க. அந்த நாகரா வந்து எப்படின்னா அது வந்து இந்த டயலாக் வந்து கேப்சர் பண்ணும். டயலாக் வந்து ஒரு மைக் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த டயலாக் வந்து நாகராவில் வந்து பதிவாகும். ஏன் அப்படின்னா நம்ம அன்னைக்கு என்ன மூடில், என்ன மாடுலேஷனில், என்ன மாதிரி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசியிருக்கோம், அந்த மூடு வந்து மறுபடியும் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த படத்தை பிடிப்பு நடித்து 6 மாதம் கழித்து டப்பிங்க்கு வருவீங்க. அப்போ அன்னைக்கு என்ன மூடில் நடிச்சிங்கிறது உங்களுக்கே மறந்துருக்கும். இது இல்லாமல் பல படங்களில் நடிக்கிற நடிகர்களுக்கு சுத்தமாகவே வந்து என்ன பண்ணோன்னே தெரியாது. அதனால இந்த நாகரால இருக்கிற சவுண்டை தான் போட்டு காட்டுவாங்க. இந்த டயலாக் இப்படி தான் பேசியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டு அதை உள் வாங்கி தான் வந்து திருப்பி வந்து டப்பிங்கில் பேசுவாங்க. இது வழக்கமாக உள்ளது தான். அப்படி பார்த்தீங்கன்னா நாகரால பதிவு பண்ண அந்த பதிவு வந்து பதிவாகாமே போயிருந்திருக்கு. டப்பிங்கில் போய் ஜனகராஜ் நின்றுருக்காரு. ஏன்னா அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணுற அந்த காட்சியெல்லாம் இவர் டப்பிங் பேசணும். டப்பிங்கில் போய் நின்றுக்காரு. நாகரா ஃபெயிலியரு, நாகராவில் பதிவாகலைன்னு சொல்லிடுவார். சார் எப்படி சார் பேசுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காரு. நீங்கள் அன்னைக்கு நினைச்ச மாதிரி அப்படி பேசி அன்னைக்கு எப்படி நடிச்சிங்க அதே மாதிரி நீங்கள் நடிங்க, வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அதே மாதிரி அந்த லிப்புக்கு கரெக்டாக சிங்க் ஆகும். கரெக்டாக அந்த லிப் சிங்க் ஆகிற மாதிரி பேசி முடிச்சிருக்காரு. அந்த டப்பிங் தியேட்டரில் உள்ளவங்க எல்லாம் கிளாப் பண்ணியிருக்காங்க. அதாவது இது நடிக்கும் போதும் கிளாப் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் மாதிரியே நடிச்சிருப்பாரு. இந்த டப்பிங் தியேட்டரில் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் மாதிரியே பேசியிருப்பாரு. இதில் ஒரு சின்ன ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, ஜனகராஜுக்கு ஒரு பையன் இருக்காரு. அந்த பையன் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் அவர் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டராக வேலை பார்க்குறாரு. பாருங்க, கோஇன்சிடென்ட். விக்ரம் படத்தில் இவர் அப்படி நடிச்சாரு. இன்னைக்கு அவர் பையன் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டராக வேலை பார்க்குறாரு. ஸோ இது இந்த விக்ரம் படம். அதுக்கப்புறம் நாயகன் வந்து பார்த்தீங்கன்னா, நாயகன்னு சொன்னாலே அது கமலஹாசனே கூட வர அந்த செல்வம் கேரக்டர் யாராலையும் மறந்துருக்க முடியாது. ஸோ எக்ஸலண்டாக பண்ணியிருப்பார். ஜனகராஜ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப நல்லா குணச்சித்திர வேடங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த படத்தில் அந்த பாட்டு இருக்குல்ல, நிலாது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே அப்படிங்கிற அந்த சாங்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து சைலண்ட்டாக உட்காந்துருப்பார். அவர் ஆடலாம் மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார், எந்த ரியாக்ஷன் பண்ணாமல் உட்காந்துட்டே வருவார். அந்த பாட்டு அது குயிலி டான்ஸ் ஆடுவாங்க. குயிலியோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக, குயிலி வந்து நல்ல டான்ஸரு, குயிலிக்கு ஈக்குவலாக வந்து ஜனகராஜ் வந்து மூமெண்ட்ஸ் போட்டுப்பார். ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ஒரு படம். அது வந்து அது படம் பார்க்குறோம்னு ஃபீலே இல்லாத அளவுக்கு ஜனகராஜ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அந்த சாங்கில். நாயகன்ல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. ஜனகராஜ் இந்த கேரக்டர் கமிட் பண்ணும்போது அந்த தயாரிப்பாளர் வந்து கூப்பிட்டு ஜனகராஜ் கிட்ட பேசுறாரு. முக்தா சீனிவாசன் சார், அவரோட அண்ணன் தான் வந்து எல்லாமே வந்து டிசைட் பண்ணுவார். இந்த ஆர்டிஸ்ட்லாம் அவங்க தான் முதல்ல தயாரிச்சாங்க இந்த படத்தை. அதுக்கப்புறம் தான் ஜிவி ஃபிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கினாங்க. முக்தா சீனிவாசன் சாரோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனகராஜை கூப்பிட்டு சம்பளம் பேசுறாரு. பேசும்போது நாயகன் ஒரு படம், மணிரத்னத்தோட படம், நீங்கள் நடிங்க, 10 நாள் வேலை இருக்குது, எவ்வளோ சம்பளம் வேணும்னு கேட்குறாரு. ஜனகராஜ் சொல்லியிருக்காரு, எனக்கு 60,000 ரூபா கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, 60,000 ரூபா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போல்லாம் சின்ன 10,000 5,000லாம் குறைச்சி பேசுவாங்க. அது சின்னதாக மிச்சம் பிடிப்பாங்க ப்ரொடக்ஷனில். அப்படி வந்து சொல்லியிருக்காங்க, 60,000 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, 50,000 ரூபா வாங்கிக்கோ அப்படின்றாங்க.
அப்படின்னாங்க. இல்லை சார், நான் 60,000 கேட்குறேன், நீங்கள் 50,000 சொல்கிறீங்க, 10,000 என்ன சார் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லுவார், சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு நாளைக்கு 5,000 நான் தந்துடுறேன். 5,000 வந்து ஒரு 11-12 நாள் ஆயிடுச்சுன்னா தந்துடுறேன். 55,000 60,000 நாளுக்கு 5,000 நான் கொடுத்துட்றேன். ஒரு வேளை வந்து நான் 8 நாளில் இல்லை 9 நாளில் முடிஞ்சுன்னா 40-45,000 ஓகேவா அப்படிங்கிறது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜனகராஜ் ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காரு. மணிரத்னத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, மணிரத்னம் வந்து வச்சு செஞ்சு விட்டார் அந்த படம் ஃபுல்லாக வருவார் இல்லையா, படம் ஃபுல்லாக வர மாதிரி வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 நாள் வந்து ஜனகராஜை வந்து வச்சு எடுத்திருக்காரு. 200 நாள், ஒரு நாள் 2 நாள்ல 200 நாள் ஜனகராஜ் வந்து கமல் எங்கெங்க இருக்காரோ ஜனகராஜ் இருப்பார், கமல் இல்லாட்டாலும் ஜனகராஜ் இருப்பார். 60,000 கொடுத்துட்டு போயிருக்கலாம், ஒழுங்கா 60,000 கொடுத்துட்டு போயிருக்கலாம். அது கிட்டத்தட்ட எடுத்து டெய்லி 5,000 200 நாளைக்கு 10 லட்சம் 10 லட்சம். அந்த ஜனகராஜ் வந்து 10 நாள் 15 நாள் 20 நாள் தாண்டினதுக்கப்புறம் காலையில் போனோன்னு அந்த ப்ரொடியூசரை பார்த்து, தெய்வமே என்னை வாழ வைக்கிற தெய்வமே அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு தான் ஷூட்டிங்கே போவாராம். அவர் அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, ஐயோ நான் சும்மா உங்ககிட்ட வந்து இப்போ 50-60,000ங்கிறது 1 லட்சம் ஏதோ ஒன்று 10-20 நாள் இருக்குது, ஒரு படத்துக்குன்னு பேக்கேஜாக பேசியிருக்கலாம், 5,000 ஒத்துக்கிட்டு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் டெய்லி பார்த்தீங்கன்னா தெய்வமே என்னை வாழ வைக்கிற தெய்வமே அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு தான் அந்த படத்துலேயே நடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா சினிமாவில் அப்பப்போ நடக்கும், நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா நடக்கும். ஸோ கமல் அவரோட ரொம்ப நெருங்கி வந்து ஜனகராஜ் வந்து இருந்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா குணா படம்னு நினைக்கிறேன், குணா படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கமலுக்கும் ஜனகராஜுக்கும். அது ஒரு நல்ல காம்பினேஷன், கமல் ஜனகராஜ் காம்பினேஷனு. குணா படத்தில் டப்பிங் படமெல்லாம் முடிஞ்சு டப்பிங் பண்ணும்போது அந்த டப்பிங்கில் வந்து 18 டேக் வந்து ஒன் மோர்னு கேட்டிருக்காங்க. அது என்ன காரணத்தினால ஒன் மோர் கேட்குறோன்னு சொல்லாமல் வந்து ஒன் மோர் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டார் போல ஜனகராஜ். என்னையா நீங்கள் வந்து என்ன காரணம்னே சொல்லாமல் ஒன் மோர்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒன் மோர் ஒரு டைலாக் பேசுகிறேன், அது ஒன் மோர் அப்படின்னு கேட்கும்போது ஏன் ஒன் மோர்னு சொல்லணும்ல, என்ன காரணத்தினால ஒன் மோர், என்ன தப்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்ல, எதுவுமே செய்யாமல் 18 தடவை ஒன் மோர்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏதோ ஒரு சத்தம் போட, இது வந்து கமல் காதுக்கு வந்து யாரோ வந்து திருச்சி சொல்லுவாங்க. சினிமாவில் பொதுவாகவே திருச்சி சொல்லிடுவாங்க, சார் ஜனகராஜ் ரொம்ப திமிரா பேசுகிறார் சார், என்ன ஒன் மோர்னு சொன்னால் ஓ என்ன நினச்சிட்டு இருக்கிற ஒன் மோர் கேட்குற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமிரா பேசுகிறார் சார் அப்படின்னு சொல்லி கமலுக்கும் அவருக்கும் இருந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கெடுத்து பிரேக் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கமலோட ஜனகராஜ் சேர்ந்து நடிக்கலேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கமல் ரஜினி கூட பல வெற்றி படங்கள் நடிச்சிருக்காரு. லாஸ்ட்டாக 91 குணா படத்தில் கமல் கூட சின்ன ஒரு வாக்குவாதனால அதுக்கு நடிக்கல. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 96 அப்படிங்கிற ஒரு படம் தான் லாஸ்ட்டாக அவர் எனக்கு தெரிஞ்சு நடித்த படம். அதுக்கப்புறம் ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்லாம் நடித்ததாக கேள்விப்பட்டேன். எதனால சார் அவருடைய மார்க்கெட் வந்து கம்மியானாலும் நடிக்கலையா? ஏன்னா நிறைய அவருடைய ஏஜ் நடிகர்கள்லாம் இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, பலர் சொல்லலாம். எதனால வந்து இடையில அப்படியே நடிக்கிறத விட்டாரு, நடிக்கிறது வந்து எதனால ஒதுங்கினார் சார்? எல்லாமே ஒரு காலகட்டம் தான் சார். அதாவது வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்க வருவாங்க, ஒவ்வொருத்தவங்க பிரபலமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவுண்டமணி நடிக்கிறாரா, இப்போ செந்தில் நடிக்கிறாரா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஃபேட் அவுட் ஆகிட்டாங்க. விவேக் வந்து இன்னைக்கு வந்து சீன்லேயே இல்லை, பாவம் இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி வடிவேலுடைய மார்க்கெட் எவ்வளோ பெரிய உச்சத்தில் வடிவேல் இருந்தார், இன்னைக்கு வடிவேலுக்கு அந்த மார்க்கெட் இருக்கா? வடிவேல் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, மறுபடியும் அந்த ரசிப்பு திறன் அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வை வடிவேலால் கொடுக்க முடியல. எல்லாமே மாறி போச்சு இல்லை. வடிவேல் இப்படி இருந்தார், அப்போ வந்து வடிவேல் பண்ணது எல்லாமே ரசிச்சாங்க. இந்த டேக் இட் ஈஸி, ஊர்வசி அந்த சாங்கில் ஆடினது, அப்புறம் சின்ன கவுண்டரில் நடித்தது, வடிவேலு வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலன் நடித்தது, எல்லாமே வடிவேலை பார்த்து பயங்கரமாக நடித்தாங்க. வடிவேலு வந்து அந்த ஒரு படத்தில் வந்து சொல்லுவார், அந்த வந்து ஒரு ஜீப்பில் வந்து ரவுடியெல்லாம் ஏற்றுவாங்க. அப்போ வந்து வடிவேலு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப்பில் ரவுடி கெட்டப்பில் இருப்பார். தலைநகரம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரவுடி கெட்டப்பில் இருப்பார். அந்த திருநெல்வேலி மாஸ்டர் பேசுவார்ல, அவர்கிட்ட வந்து சொல்லுவார், நானும் ஜீப்பில் இவரும் ஏற போவார் வடிவேலு. அப்போ அவர் சொல்லுவார், ஐயா நீ என்ன நீ எதுக்கு வந்து ஏற, நீ போ ஐயோ நான் ரவுடின்னு பில்டப் பண்ணிட்டேன், நானும் ஏறிக்கிறேன், நீலாம் ரவுடியா தல் நீ ரவுடி இல்லை அப்படின்னு. இல்லை நானும் ரவுடி தான், பில்டப் பண்ணிட்டேன், எப்படியாவது என்னை கொஞ்சம் ஏத்துங்க அப்படின்னு சொல்லுவாரு. கோமாளி ஐயோ அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் தெரிக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வடிவேலு நடித்த காமெடிகள் எல்லாமே எக்ஸலண்டா இருந்துச்சு. என்ன இன்னைக்கு வடிவேலு சினிமாவில் நடிக்கிறாரா? அது மாதிரி வந்து எல்லாமே வந்து கால மாற்றம் சார். எல்லாம் ஒரு சூரி இருந்தார், அவர் இருந்தார் போயிட்டு இன்னைக்கு வந்து நம்பர் 1 காமெடியன் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து யோகி பாபு தான். யோகி பாபுல யோகம் பாபு அப்படிதான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து காமெடியே வராது யோகி பாபுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு நம்பர் 1, கோடிகளில் சம்பளம் வாங்குறது, பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. அதுதான் ஒரு காலகட்டங்கள் சினிமா
அப்படி வேற வேற ஆளுங்க உள்ள வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது ஜனகராஜுக்கும் பொருந்தும். ஜனகராஜும் பார்த்தீங்கன்னா நல்ல காமெடியன். அதாவது ஜனகராஜ் அப்படின்னா தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத பல பேர் இருக்காங்க. இப்போ அதாவது மனோரமா, கோவை சர்லா, இந்த மாதிரி மறக்க முடியாத வரிசையில், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா காமெடியன்ல நிறைய பேர் யூனிக்காக இருந்திருக்காங்க. குமரிமுத்து இருந்திருக்கிறாரு, ஒருவிரல் கிருஷ்ணாராவ் இருந்திருக்காரு, எண்ணத்த கண்ணையா இருந்திருக்காரு, கல்லாப்பட்டி சிங்காரம் இருந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து யூனிக்கான காமெடியன். அதாவது யூனிக்கான அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்துவம் உள்ள ஒரு காமெடினா இருந்திருக்கிறாங்க. அந்த வரிசையில் ஜனகராஜ் வந்து ரொம்ப தனித்துவம் உள்ள, ரொம்ப வேற மாதிரியான, யார் மாதிரியும் இல்லாத ஒரு காமெடியனா வந்து இருந்திருக்கிறார் தமிழ் சினிமாவில். 96ல் நடித்தப்போ கூட எல்லாரும் பார்த்து ரொம்ப ரசித்தாங்க ஜனகராஜை. இன்னைக்கு வந்து காலம், வயது எல்லாம் இருக்குல்ல, அதனால வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டு, அவர் சந்தோஷமா இருக்காரு. சொந்த வீடு, மனைவி, நான் சொன்ன மாதிரி பையன், வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காரு. தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா எப்போவுமே கலைஞர்கள் வந்து அதை வேணான்னு சொல்ல மாட்டாங்க, நிச்சயமாக நடிப்பார். மறுபடியும் ஏதாவது நல்ல படம் ஜனகராஜுக்கு வரும் நம்ம எதிர்பார்ப்போம். மறுபடியும் திரையில் நம்ம ஜனகராஜை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஸோ நல்ல ஒரு படம் ஜனகராஜுக்கு மறுபடியும் வரும்னு நம்ம நம்புவோம். ஜனகராஜ் எப்பவும் அந்த தமிழ் ரசிகர்களை ரசிக்க வச்ச காமெடியன் அப்படின்னா அதில் ஜனகராஜுக்கும் பெரும்பங்கு உண்டு. ஜனகராஜ் தொடர்பாக பல சுவாரஸ்யமான தகவலை, பலருக்கும் தெரியாத தகவலை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க பேட்டி வாயிலாக. மிக்க நன்றி சார். நன்றி.